ஹாய் கைஸ், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்குது திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சர். இன்றைக்கி February 7, 2025. இதே நாளில் தான் 2022 வந்து திருவாரூர் டு காரைக்குடி லைனில் வந்து அந்த கேட் கீப்பர் ப்ராப்ளம் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி ட்ரெயின் வந்து 25 km ஸ்பீடில் தான் அப்போ ரன் ஆகிட்டுருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ தான் 110 km/h அந்த ஸ்பீடில் போகலாம் அப்படின்னு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்புறம் டே டைமில் உள்ள கேட் கீப்பர் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள்லேயே வந்து நைட் டைம்லேயே வந்து கேட் கீப்பர் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி இப்போ வந்து 24 ஹவர்ஸுமே வந்து கேட் கீப்பர் வந்து இருக்காங்க எல்லா இடத்துலையுமே. அதுக்கப்புறமா தான் தாம்பரம் டு செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ், செங்கோட்டை டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், எர்ணாகுளம் டு வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ், செகந்திராபாத் டு ராமநாதபுரம், ராமநாதபுரம் டு செகந்திராபாத். முன்னாடி இந்த திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சர் வந்து மயிலாடுதுறையிலேருந்து ரன் ஆகிட்டு இருந்திருக்குது. மயிலாடுதுறை டு காரைக்குடி பேசஞ்சராக ரன் ஆகிட்டு இருந்திருக்குது. அந்த ட்ரெயின் இன்னும் 3 வருஷம் ஆகியும் இன்னும் வரல கைஸ். அது வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதுதான் 2 டைரெக்ஷன்லேயுமே ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இங்கே உள்ள மக்களும் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, ஆனால் விடுற மாதிரியே தெரியல. நம்ம தாம்பரம் டு ராமநாதபுரம் எக்ஸ்பிரஸ், ராமநாதபுரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ் வந்து மார்ச் மந்தில் தான் வரப்போகுது. அதோட கோச்சஸ் உத்தரப்பிரதேசிலேருந்து வந்ததுக்கப்புறம் தாங்க வரும். இப்போ வந்து இந்த திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சர் திருவாரூர்லேருந்து காலையில் 6:30 மணிக்கு கிளம்பி காலையில் 9:30 மணிக்கு காரைக்குடி போய் ரீச் ஆகுது. காலையில் காரைக்குடியிலேருந்து திருவாரூர் போகிறதுக்கு இந்த பேசஞ்சர் கிடையாது. இது ஒன்று தான் போயிட்டு வருது. அதே மாதிரி ஈவினிங் வந்து 6 மணிக்கு காரைக்குடியிலேருந்து எடுப்பாங்க. 9:30 மணிக்கு திருவாரூர் போய் ரீச் ஆகுது. ஈவினிங் 6 மணிக்கு திருவாரூரில் கிளம்பி நைட்டு 9:30 மணிக்கு காரைக்குடி போகிற மாதிரி அந்த பேசஞ்சரும் கிடையாது. இது ரெண்டையுமே திரும்ப கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் கைஸ். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பாம்பன் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த ட்ரெயினெல்லாம் ராமேஸ்வரம் வரைக்கும் போகுது, எந்தெந்த ட்ரெயினெல்லாம் இனிமேல் ராமேஸ்வரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க, அதோட எந்தெந்த ட்ரெயின்லாம் புதுசாக வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் கைஸ். மறக்காமல் அந்த வீடியோவையும் பாருங்கள். அவ்வளோதான் கைஸ். பை கைஸ்.